அண்ணன் ஜிஎஸ்கேன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழன் இல்லைன்னு 11 பேரும் தமிழன். உங்க அண்ணன் வந்து ஆடுவான். இத்தனைண்டு மூளை நிறைய வேலை. நான் இல்ல நாம 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 டிஎம்கே இஸ் நாட் a பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது கருணாநிதி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறிவிட்டது. அது கட்சி இல்ல, கார்பரேட் கன்சர்ன் என்று மாறிவிட்டது. கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து தேர்தலில் நிற்கிற களத்தில் எவரோடும் சமரசம் இல்லை, கூட்டணியும் இல்லை, நோட்டுக்கும் சீட்டுக்கும் எவரிடத்திலும் பேரம் இல்லை. சாவோ வாழ்வோ தனித்துத்தான், வெற்றியோ தோல்வியோ தனித்துத்தான். நீயே சொல்ற அண்ணன் ஜிஎஸ்கேன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழன் இல்லைன்னு 11 பேரும் தமிழன். உங்க அண்ணன் வந்து ஆடுவான். எங்க போனாலும் பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அண்ணனுக்கு மண்டை சூடாய் போச்சுட்டாங்க. இத்தனைண்டு மூளை நிறைய வேலை. நான் இல்ல நாம 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 திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம். அவர்களுக்கு கொள்கை என்பது கொள்கை, கை கொள்ளுற அளவு கொள்கை. அடித்த கொள்ளையடித்த பணத்தை பதுக்கு, ஒதுக்கு, பாதுகாக்க பதவியிலே இரு. இதுதான் கதை. வேற என்ன கொள்கை இருக்கு? ஏண்டா கொள்கையை வைக்கிற கூட்டத்தை நான் குத்துப்பாட்டு போட்டாடா அவ்வளவு வேற கூட்டியிருக்கேன். நீ மாநாட்டில் காவாலியா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு டாஸ்மார்க்ல கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா ஏ காவாலியா வா வா வான்னு அவன் போ 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 அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும் போது 3 சீட்டு கதை மது மாது சூது. இது 3ஐ ஒழிக்கிறோம்ல அவங்க வந்தாங்க. கரையான் புற்றுக்கட்ட கருணாகம் குடியேறியது என்று அவர் கைப்பற்றி கொண்டார். கட்சி கட்சியாக இல்லாமல் கம்பெனியாக மாறிவிட்டது. டிஎம்கே இஸ் நாட் a பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது கருணாநிதி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறிவிட்டது. அங்க வரி வரியே ஒரு எம்டி வருவார். அவருக்கு யார் விசுவாசமாக இருக்கிறாரோ அவர்களுக்கே அதிக பதவி தருவார். யார் அதிகமாக வசூலித்து தரார்களோ அவர்களுக்கு அமைச்சர் பதவி தருவார். அது கட்சி இல்ல, கார்பரேட் கன்சர்ன் என்று மாறிவிட்டது. ஸ்டாலின் கருணாநிதி மகன். அதை தாண்டி என்னோட நிக்கிறதுக்கு தகுதி சொல்லு. சொல்லு. ஸ்டாலினே ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவர் குடும்பத்திலேயாவது யாராவது சேர்ந்திருப்பாங்களா? சொல்லுங்க. 1 ரூபாய் காசு கொடுக்காமல் ஒரு ஓட்டு உங்களால் வாங்கி கட்ட முடியுமா? 1 ரூபாய் காசு கொடுக்காமல் இத்தனை ஆயிரக்கணக்கான உணர்வுள்ள எழுச்சி மிகுந்த மக்களின் கூட்டத்தை உங்களால் திரட்ட முடியுமா? சீமானும் அவன் தம்பிகளும் செஞ்சது ஒன்றுமில்லை. தொலைக்காட்சி முழுக்க பல ஆயிரம் ரூபாய்களை, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து விளம்பரம் செய்யவும் இல்லை. கோயில்பட்டியில் சீமான் பேச போகிறார், திரண்டு வாருங்கள். செய்தித்தாளில் முழு பக்க விளம்பரங்கள் இல்லை. ஒரு நாள் சூரட்டி சீமான் கோயில்பட்டியில் பேசுகிறார். பார்த்துக்கணி. எவனிடத்திலும் சரணடையவில்லை. உங்கள் பிள்ளைகள், நீங்கள் ஆழ்ந்து உங்கள் பிள்ளைகளை கவனிக்கணும். கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து தேர்தலில் நிற்கிற களத்தில் எவரோடும் சமரசம் இல்லை, கூட்டணியும் இல்லை, நோட்டுக்கும் சீட்டுக்கும் எவரிடத்திலும் பேரம் இல்லை. சாவோ வாழ்வோ தனித்துத்தான், வெற்றியோ தோல்வியோ தனித்துத்தான். காரணம், நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள். என் மக்களிடத்தில் இருந்தே என் மக்களுக்காக வந்தவர்கள். நாங்கள் இந்த மண்ணை, மக்களை முழுமையாக நேசிக்கிறோம், முழுமையாக நம்புகிறோம்.